இன்னைக்கு நாம 2025 வருஷம் ரிலீஸ் ஆன 825 ஃபாரஸ்ட் ரோடு அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பொண்ணு என்னன்னா, ஒரு கிராமத்துக்கு புதுசா நம்ம படத்தோட ஹீரோ குடி போறாரு. அங்க போனதுக்கு அடுத்தது இந்த கிராமத்துல ஒரு சூனியக்காரி பாந்துட்டு இருக்கிறதாகவும், அவ இன்னுமே வந்து பார்த்தா இங்க இருக்கிறவங்கள பலிகிட்டு இருக்கிறா. அது மட்டும் இல்லாம அவளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு மரண நிச்சயம் அப்படின்ற மாதிரி பயமுறுத்துறாங்க. ஆனா ஹீரோக்கு அது மேல நம்பிக்கை கிடையாது. இருந்தாலும் அந்த நம்பிக்கையை பொய்ன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்றாரு. அந்த முயற்சி என்ன, அது ஹீரோக்கு பலன் கொடுத்துச்சா இல்லையா அப்படின்றதா இந்த படத்தோட மீதி கதை. வழக்கமான ஹாரர் படம் மாதிரி கிடையாம கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு கதை தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். வீடியோவை முழுசா பார்த்துட்டு இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க கிணிக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். படத்தோட தொடக்கத்திலே ஆஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணு வந்து தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட வீடியோ கால் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது ஏகப்பட்ட புத்தகங்கள் வச்சு ஒவ்வொரு புக்கா அந்த பொண்ணு கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த காட்டுக்குள்ள நடக்கிற ஒவ்வொருத்துக்குமே அந்த சூரியக்காரி தான் காரணமா இருப்பா. ஆனா அவ எந்த வீட்டுக்குள்ள இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. அப்ப அந்த ஃப்ரெண்டுக்காரி கேக்குறா, அம்மா இப்ப எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா அப்படின்ட்டு. இல்லடி, எங்களோட ஊரை பத்தி நீயும் தெரிஞ்சுக்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ஒவ்வொருத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போது, சரி நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்றது கன்ஃபார்ம் தானே அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேக்குறா. இல்லடி, என்னால வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வெளியே வர முடியாது, எங்க வீட்டுல விட மாட்டாங்க அப்படின்றா. ஏன்டி என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி புக் எல்லாம் படிச்சிட்டு இருக்கிறத அவங்க அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கு. அதனால அந்த பொண்ணை வந்து பார்த்தா வீட்டை விட்டு வெளியே அனுப்ப கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த பொண்ணுக்கு யாருக்கும் தெரியாம நைஸா லைப்ரரியில போயிட்டு இந்த புக்கை படிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. ஆனா அதுமே வந்து அவங்க அம்மா கண்டுபிடிச்சு இனிமேட்டு இந்த பொண்ணு எங்கேயுமே போக கூடாது, இந்த மாதிரி புக் எல்லாம் படிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டிலே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால இந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இன்னொரு புக் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, அந்த புக்கு மட்டும் கிடைச்சிச்சு நம்மளோட லட்சியம் வந்து நிறைவேறிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கரெக்டா வீட்டுக்கு வெளியில யாரோ ஒருத்தவங்க கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்க, டக்குனு இந்த பொண்ணு என்ன பண்றானா எல்லா புக்கையும் மறைச்சு வச்சுட்டு, அம்மா உள்ள வாங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்றா. திருப்பி அந்த பொண்ணு கூப்பிடா. பட் வெளில இருந்து அவங்க அம்மா வரவே மாட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு யோசிக்கும் போது தான் அப்ப அந்த ஃப்ரெண்டுக்காரி என்ன சொல்றானே, ஏய் உங்க அம்மா தான் வந்து பாத்தா உன் பிரதரை ஹாஸ்டல்ல விடுறதுக்காக வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லல, அப்புறம் யாரோ ஒருத்தவங்க தாண்டி வந்திருப்பாங்க, என்னட்டு போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, ஐயோ மறந்தே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்றானா வெளியே போறா. வெளியே போயிட்டு சுத்தி முத்தி பாக்குற யாருமே இல்ல. ஆனா இந்த பொண்ணுக்கு வந்து பாத்தா பயமா இருக்கு. திருப்பி உள்ள வந்துட்டு யாருமே காணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்படி சொல்லும் போது அவங்க ஃப்ரெண்டு கேக்குறா, ஏதாச்சும் பிரச்சனையா, எமர்ஜென்சிக்கு நான் யாராச்சும் கால் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல அப்படி எல்லாம் பொண்ணுவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பாத்தா அந்த ஃப்ரெண்டை திரும்பி பாக்குறாங்க. டக்குன்னு பார்க்கும்போது அந்த கதுவானது பட்டக் பட்டக்னு சொல்லிட்டு சத்தம் கேக்குது. யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. இந்த பொண்ணுக்கு வந்து பாத்தா பயப்படுறா. அப்படி பயந்துட்டே கம்ப்யூட்டர்ல பார்க்கும்போது என்னட்ட பார்த்தா அப்படின்னு சொல்லி தெரியல, மேரி நீயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு கத்தும் போது அப்படியே கட் பண்ணி இப்ப வந்து பாத்தா நம்ம படத்தோட ஹீரோ அவரோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தா புதுசா ஒரு வீட்டுக்கு குடி வந்திருக்காங்க. வீட்டை வந்து பாத்தா சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டோட குடி வந்த ஓனர் என்ன சொல்றாங்க, மேடம் இந்த வீட்டுல வந்து பாத்தா ஒரு பிரச்சனை கூட இருக்காது, நீங்க வந்து பாத்தா சந்தோஷமா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம வீட்டை வந்து பாத்தா எல்லாத்தையுமே நான் இது பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. பல நாட்களா சேல்ஸ் ஆகாம இருந்த வீடு தான், ஆனா உங்களுக்கு கம்மியான விலையில கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டக்குனு ஹீரோய்க்கு என்ன பண்றானா, தன்னோட தங்கச்சியான இசபெலா எங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறான். அவளுக்கு எல்லாம் ஒண்ணு ஆகாது, அவ இங்க தான் இருப்பா, அவ வந்துட்டா பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இசபெலா அப்படின்ற ஒரு பொண்ணு அறிமுகப்படுத்துறாங்க. இவங்க தான் வந்து பாத்தா நம்ம படத்தோட ஹீரோயின். இசபெலா வந்து பாத்தா காலேஜ் படிச்சிட்டு இருக்காங்க. அந்த காலேஜ்ல கிடைச்ச ஸ்காலர்ஷிப் மூலமா தான் இந்த பொண்ணு வந்து இங்க வீட்டுக்கு வந்திருக்கா. படிக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு அப்படின்றனால அண்ணங்காரன் தங்கச்சியை பார்த்து என்ன கேட்கறானா, ஏமா வீட பாத்தியா எவ்வளவு பெருசா இருக்கு, உனக்கு என்ன பிடிக்குதோ நீ தாராளமா வரையலாம், இஷ்டம் போல வரையலாம், உனக்கு வரையத்துக்கு விருப்பம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க, அந்த பொண்ணு லைட்டா முறைக்கிறாளா. உடனே அன்னிக்காரி என்ன சொல்றானா, கேட்டா பைத்தியம், அந்த பொண்ணு வரைஞ்ச டிராயிங்கால தான் நமக்கு வந்து பாத்தா ஸ்காலர்ஷிப் கிடைச்சு இந்த வீட்டுக்கு வந்திருக்கும், இப்ப அந்த பொண்ணை வந்து பாத்தா வரைவியான்னு சொல்லி கேட்கிற, அதனால தானே நம்ம நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி திட்டுறாங்களா. இதனால வந்து பாத்தா இசபெலா என்ன பண்றாங்கன்னா கோவப்பட்டுட்டு அந்த இடத்தை விட்டு போறாங்க. இதுக்கு அடுத்து இந்த படத்துல ஒவ்வொரு கேரக்டருமே நமக்கு வந்து பாத்தா ஒவ்வொரு விதமா அறிமுகப்படுத்துவாங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த படத்தோட கதையவே இருக்கும். குழப்பமா பாருங்க. இப்ப இந்த வீட்டுக்கெல்லாம் குடி வந்தாச்சு. குடி வந்ததுக்கு அடுத்தது ஹீரோக்கு என்ன பண்றானா, அந்த புரோக்கருக்கு கால் பண்றான். என்ன மேடம் வீட்டுல வந்து பாத்தா எந்த ஒரு லீக்கேஜும் இருக்காது, வீடு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, இப்ப என் ரூம்ல இருந்து வந்து பாத்தா தண்ணி சொட்டிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, சார் அப்படி எல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது, புது வீடு மாதிரி தான் சார் நாங்க ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்றாங்க. இல்லங்க நீங்க ரெடி எல்லாம் எதுவுமே பண்ணவே இல்ல, வீட்டுக்குள்ள வந்து பாத்தா தண்ணி வந்துட்டு இருக்கு அப்படின்றாங்க. சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல சார், மேல ஏதாச்சும் வந்து பாத்தா ஒரு ஓடு லீக்கா இருக்கும், இல்லாட்டி பைப் வந்து பாத்தா லீக்கா இருக்கும், அதை நாங்க சரி பண்ணி கொடுக்குறோம், நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது எனக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்க. அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல வேற எங்கேயாச்சும் பிரச்சனை இருக்கா, குறிப்பா உங்க பொண்டாட்டி ரூம்ல இருக்கா அப்படின்றத பாத்துட்டு எனக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவரு என்ன பண்றாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு நிறைய என்ன பண்றாங்கன்னா உங்க பொண்டாட்டியோட பெட்ரூம் கதவை திறக்கிறாரு. அது பெட்ரூம் கிடையாது, ஒரு ஸ்டுடியோ மாதிரி. ஏன்னா ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அப்படின்றதுனால யூடியூபுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டைலரிங் சம்பந்தப்பட்ட சில யூடியூப் சேனல் அதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ வரத பார்த்துட்டு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்லமா ஹால்ல வந்து பாத்தா தண்ணி ஊத்திட்டு இருக்கல, அதே மாதிரி இன்னொரு ரூம்ல வந்து பாத்தா ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு போட்டோ எடுத்துட்டு போலாம்
போலாம் சொல்லி வந்த அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்படிலாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஹீரோ முன்னாடி மேரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்மை இருக்கு. அந்த பொம்மை பாக்குறதுக்கு பேய் மாதிரி இருக்கு. ரொம்ப பழமையான பொம்மை. இதை எதுக்கு நீ வச்சிருக்க? தூக்கி போட்டுடலாமே அப்படின்னும் போது அப்படிலாம் முடியாது. நான் ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது நான் வாங்கின ஒரு பொம்மை என்னோட ஸ்டுடியோல இந்த பொம்மை வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருக்கும். இதுக்கு யாருமே வந்து பாத்தீங்கன்னா தூக்கி போடக்கூடாது அப்படின்ற போது சரிமா பாத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவுக்கு என்ன பண்றானா வெளியே வந்துட்டான். வெளியே வந்து வீட்டோட மாடியில இருந்து எப்படி தண்ணி ஊத்துதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா வெளில இருந்து பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு நபர் வராரு. இவர் யாருன்னு சொல்லி பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரர். என்ன சார் வீட்டை வந்து ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப என்ன தெரியல சார், நேற்று பேஞ்ச மழையில வந்து பாத்தீங்கன்னா வீடு முழுக்க தனியா வந்துட்டு விற்கும் போது அந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, ஏகப்பட்ட ரிப்பேர் ஒர்க் எல்லாம் நாங்க பண்ணி தான் கொடுத்தோம், புது வீடு மாதிரி தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு என்னமோ அந்த பிரச்சனைக்கு எல்லாமே அப்படியே தான் இருக்குன்னு சொல்லி தோணுது சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி எதுக்கு சார் நீங்க எடுத்ததுமே ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி பயப்படுறீங்க, ஏதாச்சும் ஒரு ஓர் உடஞ்சிருக்கலாம், அப்படி இல்லாட்டி வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பைப் ஏதாச்சும் ஓட்டையா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே ஹீரோ கேக்குறாரு என்னோட வீட்டை பத்தி உங்களுக்கு எப்படி சார் இவ்வளவு நல்லா தெரியும் அப்படின்ட்டு. இல்ல சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க வீட்டுல ஒருத்தர் இருந்தாரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னை சுட்டுட்டு இறந்து போட்டதா சொல்றாங்க. இப்படி சுடுகிறதுக்கு முன்னாடி 2-3 புல்லட் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு மேல பட்டுச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டாங்க, அதனால கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு போது ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் புரியல. எது யாரோ தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா? என்ன சார் அதை பத்தி அந்த லேடி எதுவுமே சொல்லலையா? நானா தான் வாயை விட்டு வளரிட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்பதான் ஹீரோக்கு புரியுது இந்த வீடிக்கு கம்மி விலைக்கு கொடுத்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேலரியை வீட்டுக்குள்ள வச்சுட்டு தான் இந்த பயலுக வீட்டை விட்டுருக்கானுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா அந்த லேடி கிட்ட திருப்பி போன் போட்டு பேசுறான். இந்த வீட்டுல நடந்த கொலை பத்தி தற்கொலை பத்தி எதுவுமே பேசல. உடனே என்ன சொல்றேன்னா மேடம் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்திரம் ஃபுட்டேஜ் அனுப்பிட்டேன், என்ன வந்து பாத்திரம் இப்படி ஏமாத்தீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை அப்படின்றாங்க. அதுக்கு அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா சார் எங்க மேலதான் சார் தப்பு, நாங்க வந்து பாத்திரம் இந்த வீட்டை விற்கும் போது வந்து ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்திருப்பாங்க, அதுல வந்து பாத்திரம் இந்த வீட்டை எப்படி நாங்க வித்தோம் என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்னோம், அதுதான் அப்படி நான் உங்ககிட்ட சொன்னேன். பட் அந்த புறம்போக்கு வந்து பாத்திரம் இந்த வீட்டை வந்து ரெனோவேட் பண்ணவே இல்லை போல இருக்கு. சோ கவலைப்படாதீங்க, எல்லாமே கன்ஃபார்ம் ஆனா என்னோட செலவுலயே வந்து பாத்திரம் உங்களுக்கு வந்து பாத்திரம் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் வந்து பாத்திரம் போன பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து பாத்திரம் ஒரு போட்டோ பாக்குறான் அந்த லேடிக்கு அனுப்பி விட்டதுல. அதுல வந்து பாத்திரம் ஒரு ஷார்ட் கன் இருக்கிற மாதிரி தெரியுது. முதல்ல ஃபர்ஸ்ட் அந்த ஷார்ட் கன் வந்து பாத்திரம் அது இல்ல, பட் இதுல ரெண்டாவதா இருக்கிறதுல இருக்கும்போது ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அதை அப்படியே பார்த்துட்டு திருப்பி வந்து பாத்திரம் விற்கிறான். அப்படி இருக்கும்போது தான் வீட்டை சுத்தம் பண்ணலாம் சொல்லி பார்க்கும்போது ஹீரோனோட பொம்மை, அந்த பொம்மை வந்து பாத்திரம் வீட்டுக்கு வெளியில நிக்கிறத பார்த்துட்டு உடனே ஹீரோன் கிட்ட போயிட்டு ஆமா எதுக்கு அந்த பொம்மையை தூக்கி வெளியில போட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா ஹீரோவை திட்டுறாங்க, எதுக்கு அந்த பொம்மையை தூக்கி போட்ட அப்படின்ட்டு. ஏய் நான் என்ன பண்ண, அந்த பொம்மையை வந்து பாத்திரம் எதுவுமே பண்ணல, அது வந்து பாத்திரம் பேய் பிடிச்ச மாதிரி போய் அங்க நிக்குது அப்படின்றாங்க. உடனே அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்து பாத்திரம் இந்த ஊர்ல வந்து ஒரு அமானுஷமான கதை இருக்கு, நிறைய நடக்கும் அப்படின்ற மாதிரியும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்க தங்கச்சி இருக்காங்களே, அந்த தங்கச்சிக்கு வந்து பாத்திரம் இந்த கதையெல்லாம் தெரிய வேணாம், ஏற்கனவே அந்த பொண்ணு கொஞ்சம் மனதளவுல பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியுது, கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டக்குனு வந்து பாத்திரம் ஹீரோன் அந்த இடத்துக்கு வராங்களா. சரி சரி நீங்க பாத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆளு இந்த இடத்தை விட்டு கம்முன்னு போறாரு. இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஊர் லைப்ரரிக்கு போங்க, இந்த ஊரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோக்கு என்ன பண்றானா லைப்ரரிக்கு போய் அந்த புக் எடுத்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. ஹீரோவும் வந்து பாத்திரம் அந்த புக் எல்லாம் தேடிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஏத்த மாதிரி யாரோத்தவங்க அந்த புக்கை எல்லாத்தையும் வந்து பாத்திரம் கீழே அடிக்க வச்சிருக்காங்க. ஹீரோ பாக்குறாரு, அதெல்லாம் எடுத்துட்டு போகும்போது அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருந்துட்டு இந்த புக் எல்லாம் படிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஆமா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல இந்த புக்கை படிக்காதீங்க, அதோட உடனே இந்த ஊரை விட்டு நீங்க கிளம்பிடுங்க, இந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால வந்து பாத்திரம் இந்த ஊரை விட்டு போக முடியாது, நீங்க உங்க குடும்பத்தை கிழக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படின்னும் போது பொண்ணு பாக்குறதுக்கு அழகா லட்சணமா தான் இருக்க, என்ன பைத்தியம் முடிச்சு போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யார் இந்த பொண்ணு தெரியுதா? ஆரம்பத்துல ஒரு பொண்ணு வீடியோ கால் பேசிட்டு இருந்தாலும் அவதான் இவ வந்து பாத்திரம் உயிரோட தான் இருக்கா போல இருக்கு. ஹீரோக்கு வந்து பாத்திரம் வார்னிங் கொடுக்குறா. பட் அது ஹீரோ கண்டுக்காம நிறைய என்ன பண்றானா இந்த புக்கை வந்து பாத்திரம் பிரிண்ட் போடுறதுக்காக அந்த இடத்துக்கு போற. அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த புக்கெல்லாம் பார்த்துட்டு என்ன சார் நீங்களும் இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறாங்க. இல்ல புரியல அப்படின்னும் போது இல்ல சார் இந்த ஏரியாக்காரங்க எல்லாருமே வந்து பாத்திரம் இந்த புக்கை வந்து பார்த்து எடுத்துட்டு போயிட்டு இந்த கிராமத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, அதான் நீங்களும் இந்த மாதிரி பண்றீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறாங்க. சரி மேடம் அது இருக்கட்டும், அங்க ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்கா, அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வேடா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு என்ன ஆச்சு அவளு முதல்ல போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஹீரோ தவிர்த்து வேற யாருமே கிடையாது. அப்ப மூணாவது அங்க இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்றாங்கன்னா வேகமா போய் பாக்குறாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யாருமே கிடையாது. சரி நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க அப்படியே அந்த இடத்தை விட்டுட்டாங்க. அப்படி ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா வெளியே வரும்போது அந்த இடத்துல ஒரு போஸ்டர் ஒட்டி இருக்கு, இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்கணும், அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெம்பரா இருக்கணும்னா இங்க ஒரு சங்கம் இருக்கு, அந்த சங்கத்துக்கு வந்து நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் பக்கத்து இருக்காரு சொல்லிருப்பாரு. ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா விருப்பம் இல்லாம தான் இருந்திருக்கும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்டர் பார்த்து கிடைத்தது எதுக்கு நம்ம இங்க போக கூடாது, இந்த ஊரை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவருக்கு என்ன பண்றானா அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு முடிவு பண்றாரு. ஹீரோவும் வீட்டுக்கு வந்த அடுத்தது இந்த புக்கை எல்லாத்தையும் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்துல இருந்த ஒரு வீடுகள் இருக்கு, அது மட்டும் இல்லாம ஒரு தேவாலயம், அந்த தேவாலயத்துல ஒரு பொண்ணு இருக்கா, அவ தலைவிரிச்சு போட்டுட்டு உட்காந்துருக்கா. இதெல்லாம் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கும்போது டக்குனு அந்த வீட்டோட காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. யாரோ வந்திருப்பா அப்படின்னு சொல்லி போய் பாக்குறப்ப ஒரு அழகான பொண்ணு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் டீச்சர் இருக்கான்றனால அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் கத்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க போல இருக்கு. சரிட்டு அந்த பொண்ணு பியானோல உட்கார வச்சுட்டு ஒரு நோட்ஸ் கொடுத்து வாசிமா அப்படின்றாரு. அந்த பொண்ணு கொஞ்சம் கேனவாம தான் வாசிக்கிறாங்க. சரிமா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் இப்பதான் கொஞ்சம்
கொஞ்சம் ஆரம்பிக்குது. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட்ஸ் கொடுத்துட்டு இதை வாசி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கு என்ன பண்றாரு, அந்த இடத்தை விட்டு போறாரு. அப்படி போயிட்டு இவர் என்ன பண்றாரு, திருப்பி வந்துட்டு அந்த காப்பியோ நம்ம ஒண்ணு போட்டுட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அந்த வாசிப்பு வந்து பாத்தீங்கன்னா செம்மையா வாசிட்டு இருக்காங்க. அடடா, இந்த பொண்ணு இப்படி சூப்பரா வாசிக்கிறா, எப்படி இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நாணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு பார்த்தா ஹீரோக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இருக்கா. ஏமா நீங்க இருக்கன யாரும் அதை வாசிக்கிறான்னு போது அந்த பொண்ணு தான் வாசிக்கிறா, அப்ப அங்கதான் இருக்கா, வந்து பாருங்க அப்படின்னு போது என்னடா அது, நமக்கு வீட்டுல நம்ம 2 பேர் தான் இருக்கோம், தங்கச்சியும் பொண்டாட்டி வர வெளில போயிருக்காங்க, அப்ப யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கொஞ்சம் பாத்தத்தோட போய் பாக்குறாரு. போய் பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு. இல்ல அந்த பொண்ணு வந்தா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா வாசிச்சா, பாக்குறதுக்கு கொஞ்சம் பேடா இருந்தா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா செட் ஆகாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்றானா வேக வேகமா இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிட்டு இருக்கா. ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல, என்னடா இங்க நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா விட தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த டீம்ல போய் சேர்ந்தணும், அந்த குரூப்ல போய் சேர்ந்துட்டு அங்க என்ன நடக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா நேரா அந்த இது நடக்கிற இடத்துக்கு போறான், மீட்டிங் நடக்கிறதுக்கு. சோ ஹீரோ மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க சொல்லி நினைச்சுதான் போறான். பட் அந்த இடத்துல ஒரு 4-5 பேர் தான் இருக்கிறாங்க. ஒரு பொண்ணு இருக்கிறா, அப்புறம் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிறாரு, அப்புறம் இன்னொருத்தர் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் தான் உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு என்ன பண்றாடா, தங்குள்ள இது ஒரு ஆத்மாவை கூட்டு வச்சு பேசிட்டு இருக்கா போல இருக்கு. நம்ம ஊர் வந்து பாத்திரம் முன்ன மாதிரி கிடையாது, எல்லாருமே வந்து பாத்திரம் தற்கொலை பண்ணிக்கிறதே இல்ல, தற்கொலை வந்து பாத்திரம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. நம்மளோட ஊர் வந்து பாத்திரம் முன்ன மாதிரி இல்லாம இப்ப நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம அவளோட ஆட்டம் வந்து பாத்திரம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு, அவளால வந்து பாத்திரம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஆஷி இறந்து போனதுக்கு அடுத்தது அவளால ஒண்ணுமே பண்ண முடியல, ஆஷியால தான் நம்ம வந்து பாத்திரம் இப்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆஷினா யாரு, முதல்ல ஒரு சீனை பார்த்தோம், அந்த பொண்ணு அவங்க இறந்து போயிட்டாங்க போல இருக்கு. இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த ஆளு என்ன பண்றா, பக்கத்து வீட்டுக்காரன், அவளால வந்து பாத்திரம் ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளோட சக்தியை தாண்டி அவளால ஒண்ணும் பண்ண முடியாது, இருந்தாலும் அவளை அழிக்கணும், அவளுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது சொல்லி நினைச்சிட்டு இருக்கால, அவளை வந்து பாத்திரம் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டக்குனு ஹீரோ கேக்குறான், டே யார பத்திரா பேசிட்டு இருக்கீங்க, யாராவ எவடாவ எங்கேந்திர வரா அப்படின்னு போது, ஓ உங்களுக்கு இந்த ஊரை பத்தி முழுசா தெரியாதுல, இந்த ஊர்ல வந்து பாத்திரம் ஹேலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்தாலும் அப்ப வந்து பாத்திரம் ஒரு சூனியக்காரி, அந்த சூனியக்காரி வந்து பாத்திரம் இந்த ஊரையே தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தா சொல்றாங்க. அதுக்கடுத்து அந்த பொண்ணு மர்மமான முறையில் இறந்து போயிட்டதாகவும், அது மட்டும் இந்த மர்மமான முறையில் இறந்தனால அவளோட ஆத்மா இந்த ஊரை விட்டு போக முடியாம எங்கே இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த ஊருக்குள்ள வர யாராலுமே வந்து பாத்திரம் இந்த ஊரை விட்டு போக முடியாது, அப்ப விடமாட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி இந்த ஊரை விட்டு நீங்க போனாலும் டைம் லூப்ல மாட்டின மாதிரி இங்கே தான் சுத்திட்டு இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்ப ஹீரோக்கு வந்து பாத்திரம் இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த லேடியோட வீட்டை வந்து பாத்திரம் எரிச்சிட்டா கண்டிப்பா நம்மளால தப்பிக்க முடியும், பட் அந்த லேடியோட வீடு எங்க இருக்கு அப்படின்ட்டு தெரியல அப்படின்றாங்க. இந்த 825 ஃபாரஸ்ட் ரோடு அப்படின்றத அந்த லேடியோட அட்ரஸ், பட் இங்க இருக்கிற ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளதான் அந்த வீடு வந்து இருக்கு. முன்னாடி வந்து பாத்திரம் அந்த லேடி தங்கிட்டு இருந்தா, பட் எந்த வீடு அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியல. சோ கண்டுபிடிச்சா அதை நம்ம அழிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து பாத்திரம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த லாரிக் என்ன பண்றாருன்னா ஒரு இடத்துக்கு போறாரு. இந்த இடத்துல அந்த ஹேலன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த மாடிப்படியில தலை விரிச்சு போட்டுட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதை வந்து பாத்திரம் அங்க இருக்கிற யாருக்கிட்டயுமே சொல்லல. அப்படியே வந்து பாத்திரம் அவர் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கிளம்புறாரு. அப்படி போகும்போது ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு சர்ச்சுக்குள்ள ஒரு லேடி தலை விரிச்சு போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க வந்து பாத்திரம் ஒரு புக்ல பாத்தாரலாம், அதே மாதிரி அந்த புக் இருக்கிற மாதிரி தெரியுது. அது இவர் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குனு வந்து பாத்திரம் அவங்க கழுத்தை திருப்பி ஹீரோ பாப்பாங்களா, அவ்வளவுதான். அப்படியே வந்து பாத்திரம் ஹீரோட சாப்டரை கட் பண்ணிட்டாங்க. இதோட வந்து பாத்திரம் அத்தியாயம் முடிஞ்சிட்டு அடுத்த சாப்டர் வந்து பாத்திரம் ஹீரோனோட கண்ணோட்டத்துல, அதாவது இசபெலாவோட கண்ணோட்டத்துல நடக்கிற மாதிரி நமக்கு காட்ட போறாங்க. இப்ப இசபெலா தன்னோட வீட்டுக்கு வந்த அடுத்தது அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அண்ணன் கேட்டிருப்பால நிறைய டிராயிங் எல்லாம் பரப்பியா மாட்டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு அன்னிக்காரி கூட சொல்லிருப்பால, இப்போ தங்கச்சி பட வேலையால தான் நமக்கு இந்த ஊருக்கு வர வேண்டிய நிலைமைன்னு சொல்லிட்டு இதனால அந்த பொண்ணு என்ன பண்றப்பானா கோச்சிட்டு மாடிக்கு போயிருப்பா. சோ மாடிக்கு போயிருக்கும் போது அந்த இடத்துல ஹெலனோட ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கும். அதான் அந்த பொண்ணு பார்க்க மாட்டா, பட் நமக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தெரியும். அந்த பொண்ணு திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல ஆலன் இருக்க மாட்டா. இப்போ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடானது செட் ஆயிட்டு ஹீரோன் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க. ஹீரோட தங்கச்சியான இசபெலா வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் போயிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் இசபெலாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே பதட்டமா இருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா இறந்து போன நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப மன உளைச்சல இருக்கிறேன், அதனால ஒரு டாக்டர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பேன். அவர் தான் சொல்லுவாரு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உனக்கு என்ன பதட்டமா இருக்கோ அது எல்லாத்தையுமே ஒரு டேப் ரிகார்டர்ல ரெக்கார்ட் பண்ணு, அதை தான் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அண்ணன் கிட்ட சொல்றான். அண்ணன் வேற தங்கச்சிக்காரி தனியா பேசிட்டு இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டான். இல்ல நான் தனியா பேசல, இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இசபெலா வரைஞ்சிட்டு இருக்கிற எல்லா டிராயிங்குமே ஹீரோ எடுத்து பாக்குறான். பாக்குறப்ப ஒவ்வொருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கரத்தை ஏற்படுத்துது. அம்மா இந்த டிராயிங்ல நீ எப்போ வரைஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் வரைஞ்சேன், இதெல்லாம் வரைஞ்ச கழுத்தா வந்து பாத்தீங்கன்னா அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. சரி டிவிக்கு என்ன பண்றேன்னா எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்காரு. ஒரு பழமையான வீடு, அந்த பழமையான வீட்டுக்குள்ள ஒரு அம்மா இருக்கிற மாதிரியும் அது மட்டும் இல்லாம ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு யாரோ தங்க பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி சொல்லி கேட்கறாங்க. இது நீயான்னு சொல்லி கேட்டா ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு மாதிரியா இருக்கு. தன்னோட தங்கச்சி நடக்க போற எல்லாத்தையுமே முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்றா அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுது. இதுக்கு அடுத்ததான் ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு இந்த பொண்ணு சொல்றா. அடுத்த சீன்ல தான் அந்த பொம்மை வந்து பாத்தீங்கன்னா வெளியே நிக்கிற அந்த பேச்செல்லாம் இருக்கும். அப்பதான் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றாரு, இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா லைப்ரரிக்கு வாங்க. அது மட்டும் இல்லாம உங்க தங்கச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் தெரிய வேணாம், ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா
சீக்கிரம் மாட்டுவாங்க. அதோட உங்க தங்கச்சி பாக்குறதுமே கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இவருக்கு என்ன பண்றப்பான எல்லாத்தையும் பேசிருப்பாரு. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தா அவங்களும் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. அதனால இவங்க உஷாராயிட்டு அந்த இடத்த விட்டு போகும்போது ஹீரோ கேட்டிருப்பாரு, எதுக்கு இந்த பொம்மையை தூக்கி வெளில கூட்டு வந்தாச்சு அப்படின்ட்டு. டேய், உனக்கும் இவன் பொண்டாட்டிக்கும் பிரச்சனைனா எதுக்கு என்ன இழுக்கிறீங்க, எனக்கும் இங்க அன்னைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே தூக்கிட்டு அந்த பொம்மையை உள்ள எடுத்துட்டு போறாங்களா. இதுக்கு அடுத்த இவங்க என்ன பண்றாங்கன்னா தன் தங்கச்சியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. தங்கச்சிக்காரி வந்து பார்த்தா மன உளைச்சல இருக்கா, ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும்போது அவன் தங்கச்சி ஃப்ரெண்டு வேற ஒத்தி சூசைட் பண்ணி இறந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆரம்பத்துல இருந்து போனால அந்த ஆஷா அவதான் போல இருக்கு இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அண்ணன்காரன் கேட்கறான், அவன் உனக்கு ஏதாச்சும் தற்கொலை பண்ணணும் சொல்லி எண்ணம் தோணு இருக்கான்ட்டு. இல்ல புரியல அப்படின்றாங்க. இல்லம்மா, அம்மா இறந்து போனதுக்கு அடுத்தது நீயும் வந்து பார்த்தா ரொம்ப டிப்ரெஷன்ல தானே இருக்க, உனக்கு ஏதாச்சும் தற்கொலை பண்ணிக்கணும் தோணுச்சுன்னா அண்ணன் கிட்டே பேச சொல்லிடு, அண்ணன் பொண்ணு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் அதை குணப்படுத்துற அப்படின்னு போது இல்ல எனக்கும் வந்து பார்த்தா தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் தோணல, எனக்கு வந்து பார்த்தா அந்த மாதிரி எண்ணமே எதுவுமே வந்தது இல்ல, ஆனா எனக்கு வந்து பார்த்தா யாரோத்தங்க என் கூட இருக்கிற மாதிரியும் என்கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் தோணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன், அதுவே குணமாயிடும் அப்படின்ட்டு தங்கச்சிக்காரி சொல்றாங்க. சரி டீமும் அப்படியே வந்து பார்த்தா விட்டுறாங்க. மறுநாள் வந்து பார்த்தா வீட்டு வாசல்ல ஒரு பையன் இருக்கான். இவன் யாருன்னு சொல்லி பார்த்தா ஹீரோயின் கூட படிச்சிட்டு இருக்க ஒரு பையன் போல இருக்கு. இந்த அண்ணனுக்கு வந்து பார்த்தா இந்த பையனை அறிமுகப்படுத்திட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த பையன் என்ன பண்றானா, இவனுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து பார்த்தா சூசைட் பண்ணிக்கிட்டானா, இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாங்க. அது எங்கன்னு சொல்லி பார்த்தா லைப்ரரியில வந்து எல்லா புக்குமே வந்து பார்த்தா அடுக்கி வச்சிருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட தேர்ற புக் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தா அடுக்கி வச்சுட்டு இந்த பையன் என்ன பண்ணிருக்கானா அது மேல ஏறி தற்கொலை பண்ணிருக்கானா. ஆனா இனிமே நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த புக் வந்து அவன் எப்படி எல்லாம் அடுக்கி வச்சானோ அதே மாதிரி அந்த இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ வந்து பார்த்தா இதை கவனிச்சிருப்பாரு. ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தா இந்த புக் எடுக்க போகும்போது இவருக்கு தேவையான புக் எல்லாமே வந்து பார்த்தா அந்த இடத்துல அடுக்கி வச்ச மாதிரி இருக்குல்ல, இது வந்து அந்த பையன் தான் பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து பார்த்தா தெளிவா தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த ஊரை பத்தி உனக்கு இன்னும் என்ன தெரியும், அந்த ஹெலனை பத்தி தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது இந்த பையனுக்கு வந்து பார்த்தா ஹெலனை பத்தி கொஞ்சம் அதிகமாவே தெரிஞ்சிருக்கு. ஹெலன் அப்படின்ற லேடி வந்து பார்த்தா இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்தா இந்த பிளாக் மேஜிக் மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களா. அவங்களுக்கு வந்து சொல்லிட்டு ஒரு அழகான பொண்ணு இருந்திருக்கா. அந்த பொண்ணு ஸ்கூல் படிக்கும் போது அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு சில பேர் வந்து பார்த்தா இந்த பொண்ணு கிட்ட புல்லிங் பண்ணிட்டு கொஞ்சம் தப்பா நடந்திருக்காங்க. இந்த பொண்ணு வந்து பார்த்தா அவங்க அம்மா கிட்ட சொல்லிருக்கா. அவங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஸ்கூல் வாத்தியார் கிட்ட எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி என்னோட பொண்ணு வந்து பார்த்தா இவங்க எல்லாம் புல்லிங் பண்றாங்க, கொஞ்சம் கவனிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவனுக்கு கவனிக்காம விட்டுட்டானுங்க போல இருக்கு. அதனால அந்த பொண்ணை வந்து பார்த்தா திருப்பி உனக்கு எல்லாம் புல்லிங் பண்ணும்போது இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணிருக்கானா சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கா. இறந்து போனதுக்கு அடுத்தது இந்த லேடி என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த புல்லிங் பண்ணவனுக்கு எவனும் விடக்கூடாது, குடும்பத்தோட வந்து பார்த்தா அழிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளாக் மேஜிக் பண்ணிட்டு அவனுக்கு போட்டு தள்ளிட்டு அவங்களும் வந்து பார்த்தா தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. இப்போ அவங்களுமே வந்து பார்த்தா இந்த ஊர்ல பேய தான் சுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா என்ன அவங்களோட வீடு எங்க இருக்கு அப்படின்ட்டு நமக்கு கண்டுபிடிக்க முடியல. இந்த ஊருக்குள்ள தான் அந்த லேடியோட வீடு இருக்கு. பட் இந்த வீடு எங்க இருக்கு அப்படின்றத நம்மளால வந்து பார்த்தா கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த வீடு வந்து பார்த்தா பேர் மாற்றம் செய்யப்பட்டனால எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு தெரியல. பட் அந்த வீடை நம்ம கண்டுபிடிச்சிடோம்னா இதுக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனை தீந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ வந்து பார்த்தா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அவங்களோட பொண்டாட்டியும் வந்து பார்த்தா கொஞ்சம் சண்டையில இருக்காங்க. ஆனாலும் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தா ஒரு ஆர்ட் கேலரிக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரு ஆர்ட் கேலரிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி போகும்போது தங்கச்சிக்கார கிட்ட ஹீரோவோட பொண்டாட்டி வந்து பார்த்தா பேசிட்டே வந்துட்டு இருக்கா. தனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அந்த தங்கச்சி வந்து என்கிட்ட பேச மாட்டா, என்னோட லைவ பாப்பா, நான் போற வீடியோ எல்லாத்துக்குமே கமெண்ட் பண்ணுவா, பட் என்கிட்ட ஒரு நாள் கூட போன் போட்டு பேசினதே கிடையாது, எனக்கு மேல அவருக்கு ஏதோ ஒரு கோபத்துல இருக்கா போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு அடிக்கடி வந்து பார்த்தா மூக்குல இருந்து ரத்தம் வருமா, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்கறப்ப தெரியல, எனக்கு வந்து பார்த்தா ஏதோ ஒரு வியாதி இருக்கும் போல இருக்கு, குணமாயிடும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் என்ன பண்றாங்கன்னா அப்படியே பேசிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற டிராயிங் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது எல்லா டிராயிங்குமே வந்து பார்த்தா நார்மலா தான் இருக்கு. பட் திடீர்னு வந்து பார்த்தா ஒரு லேடி கத்துறாங்க. என்னன்னு சொல்லி பாக்குறப்போ ஒரு டிராயிங்ல வந்து ஒரு கொடூரமான உருவம் அந்த ஹெலன் அப்படின்ற லேடி நிக்கிற மாதிரி இருக்கு. அத வந்து பார்த்தா ஹீரோன் பாக்குறாங்க. பார்த்துட்டு ஹீரோன் வந்து பார்த்தா நைட்டுக்கு போயிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது கபோர்டுல வந்து திடீர்னு லைட் எரியற மாதிரி தெரியுது. யார் அந்த லைட்டை போட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் போய் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி வந்து படுக்கிறாங்க. திருப்பி ஆன் ஆகுது, திருப்பி ஆஃப் பண்றாங்க, திருப்பி ஆன் ஆகுது. லைட் இருந்தா தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த லைட்டை புடுங்கி வச்சுட்டு படுக்கிறாங்க. ஆனா திருப்பி வந்து பார்த்தா அந்த லைட் எரியுது. என்னடா லைட் திருப்பி திருப்பி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பாக்குறப்ப அந்த இடத்துல இருந்து ஒரு லேடி வந்து பார்த்தா அப்படியே வராங்க. ஹீரோனை பிடிக்கிற மாதிரி வராங்க. டக்குனு ஹீரோன் கண்ணை மூச்சு பாக்குறாங்க. இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தா ஹீரோன் கண்ட கனவு தான். கனவா இருந்தாலும் டேபிள் மேல வந்து பார்த்தா நைட் ஹீரோன் எடுத்து வச்சு அந்த லைட் ஆனது இருக்கு. எப்படி அந்த லைட் இங்க வந்துச்சு, ஒருவேளை நடக்கிறதெல்லாம் உண்மையா இருக்குமா அப்படின்ட்டு ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தா ஹீரோன் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா ஹெலன் வீட்டை பத்தின நீ பேசாத அப்படின்னு போது இல்ல ஹெலனோட வீட்டை வந்து பார்த்தா நான் தெரிஞ்சுக்கணும், நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம், அதுல போன எல்லாருமே வந்து பார்த்தா சூசைட் பண்ணி தான் செத்து போயிட்டாங்க, இதனால வந்து பார்த்தா நீ அங்க போவேனா புரிஞ்சுக்கிட்டா நல்லது அப்படின்ற மாதிரி சொல்ல போது ஹீரோன் வந்து பார்த்தா கேட்க மாட்டாங்க. நான் போய் அவன் அப்படின்ற மாதிரி சொல்லப்போம் நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அடுத்தது அண்ணன்காரங்க என்ன பண்றாங்கன்னா ஹெலனை பத்தி தெரிஞ்சுக்க போறியா, போய் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி நம்ம வெளில போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிட்டு அவங்க கேட்கறாங்க போய் ஏன் என்ன ஆச்சு சொல்லி போது சொல்றது செய் அப்படின்ற மாதிரி சொல்லப்போ அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா பேக் பண்ண போறாங்களா. அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு வரா. வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு போது தெரியல, நான் ஊருக்கு போறேன் போல இருக்கு, ஏன்னா பேக் பண்ணு சொன்னா அதெல்லாம் நான் கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த ஃப்ரெண்டுக்கார என்ன பண்றானா வீட்டுல இருக்க போட்டோஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது அதுல ஹீரோயினோட அம்மா போட்டோ இருக்கிறத பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன
என்னாச்சு செத்துட்டாங்களா அப்படின்னும் போது ஹீரோயின் ஆமான்றா. இல்ல இவங்கள நான் பார்த்தேன், இப்பதான் உங்க வீட்டு வாசல பார்த்தேன் அப்படின்றா. என்னடா சொல்றான், அவங்க செத்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னும் போது இல்லம்மா நான் வந்து வீட்டுக்கு வாசல கதவு தட்டினா அப்ப இவங்க தான் கதவு திறந்தாங்க, உனக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது மாடியில இருக்கதா சொன்னாங்க அப்படின்னும் போது வாய்ப்பே கிடையாது, என்னோட அண்ணிய வேணா பாத்துக்கலாம் அப்படின்னும் போது இல்லவே இல்லை இவங்கள தான் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அடிச்சு சொல்றான். அப்படி அடிச்சு இவன் சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா வந்து பார்த்தா அன்னிக்காரி கத்துற சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லிட்டு இவங்க போய் பார்க்கும்போது கீழே வந்து பார்த்தா ஒரு பேய் வந்து இவங்கள துரத்திட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஹீரோனை பார்க்க வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிருப்பாங்க. ஆனா ஹீரோன் உத்து பார்த்த கடுத்தது அது ஒரு பேயின்ட்டு தெரியும் போது ஹீரோன் என்ன பண்றானா பேக்கமா ஓடிட்டு இருக்காளா. அண்ணியும் இவங்களும் வந்து பார்த்தா ஒன்னதான் ஓடிட்டு இருந்தாங்க. பட் ரெண்டு பேரும் வந்து பார்த்தா வெவ்வேறு ரூம்குள்ள போய் மாட்டிக்கிட்டாங்க. ஹீரோன் சேஃப்டியா தான் இருக்காங்க. பட் அன்னியக்காரி வந்து பார்த்தா கத்திட்டு இருக்கா. அன்னிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த இடத்துல வந்து பார்த்தா ஹீரோனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிற சாப்டர் முடிச்சிட்டாங்க. இதுக்கு அடுத்து அவங்க அண்ணியோட சாப்டர் வந்து பார்த்தா ஓபன் பண்ண போறாங்க. இப்போ ஹீரோவோட பொண்டாட்டியோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து கதை ஆரம்பிக்குது. இவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்கன்னு சொன்னால அந்த சேனலை லைவ் போட்டுட்டு இருக்கும் போது அவங்க வச்சிருக்கிற அந்த பொம்மை அவங்க பின்னாடியே தான் நின்னுட்டு இருக்கும். அந்த லைவ்ல அவங்க அந்த லைவ்ல பேசிட்டு இன்னும் இதே மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு அதெல்லாம் உங்க கிட்ட காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்து ரூமுக்கு தன்னோட லேப்டாப்பை எடுத்துட்டு போயிட்டு ஏதோ புடவையா ஷாலான்னு தெரியல அது மாதிரிலாம் போட்டு காட்டிட்டு இருக்காங்க. காட்டிட்டு அப்படியே அவங்க லைவ் முடிச்சுட்டு தன்னோட ரூமுக்கு வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு பின்னாடி நின்னுட்டு இருந்த அந்த பொம்மை நல்லா நோட் பண்ணுங்க. இவங்களுக்கு பின்னாடி நின்னுட்டு இருந்த அந்த பொம்மை இப்போ வந்து பார்த்தா ஜன்னலை பார்த்து நின்னுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இதனால அவங்களுக்கு ஒரு நிமிஷம் இதா போயிட்டு ஒருவேளை கீரை தான் மாத்தி கீத்தி வச்சிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு சபலா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்ன ரூம்ல இருக்கிற பொம்மையை மாத்தி வச்சா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றானா இல்ல நீ உங்க ரூமுக்கு வரவே இல்ல இங்கதான் இவரு கூட பேசிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரிட்டு அவங்களும் என்ன பண்றாங்கன்னா அதை கண்டுக்கல நம்ம தான் ஏதோ தெரியாம வச்சிருப்போம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க திருப்பி என்ன பண்றாங்கன்னா தன்னோட லைவ கண்டினியூ பண்றாங்க. அப்படி நிக்கும் போது அந்த பொம்மையோட கையை பார்க்கணுமே கையை வந்து அப்படி சுருங்கி விரிகிற மாதிரி கேமரால நமக்கு காட்டுறாங்க. அதை வந்து பார்த்தா இவங்க பார்க்கவே இல்லை. அன்னிகாரி அவங்க என்ன பண்றாங்கன்னா லைவ்ல பேசுறதுலயே மும்முரமா இருக்கும்போது அதை பார்த்து அவங்களோட தங்கச்சிக்காரி என்ன பண்றாங்கன்னா கால் பண்றான். சோ கால் பண்ணும்போது ரொம்ப நாளா தங்கச்சி கால் பண்ணலாம் அவங்க தான் ஒரு சீன்ல சொல்லிருப்பாங்க. இப்போ போன் எடுக்கணும்ல எடுக்காம லைவ் இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு இவங்களுக்கு போனை பாரு அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணி விட்டுட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா கேமராவை தூக்கி இந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டு பேசுறாங்கல்ல. அப்போ கூட வந்து பார்த்தா அந்த பொம்மை இவங்களை பார்த்து ஒரு பக்கம் திரும்பிட்டு ரெண்டு கையை அப்படியே போனை ஒரு ரெண்டு கையில வச்சு யூஸ் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தா கையை வச்சு நிக்குது. அதை கூட அவங்க நோட் பண்ணவே இல்லை. அப்பதான் வந்து பார்த்தா திருப்பி தங்கச்சிக்காரி போன் பண்ணப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா காலை கட் பண்ணிட்டு டக்குனு லைவிங் க்ளோஸ் பண்ணிட்டு தங்கச்சிக்கு போன் போட்டு என்னடி உனக்கு பிரச்சனை எதுக்கு திடீர்னு போன் போட்டு இப்படி டார்ச்சர் பண்ற அப்படின்றாங்க. சொன்னா கேளு அந்த வீட்டுல இருக்காது என்ன கேது அப்படின்ட்டு நீ எதுவுமே பண்ணக்கூடாது உடனே வந்து பார்த்தா அந்த வீட்டை விட்டு போ அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்களுக்கு ஒன்னும் புரியல. காலை கட் பண்றாங்க. காலை கட் பண்ணிட்டு பார்க்கும்போது பின்னாடி இருந்தா அந்த பொம்மையை காணும். எங்கடான்னு சொல்லி பார்த்தா அது ஹால்ல நின்னுட்டு இருக்கு. இது எப்பறம் ஹாலுக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்க்கும்போது அழகா அப்படியே திரும்பி பார்க்குமா ஏதோ உயிரோட இருக்கிற மாதிரி. அவ்வளவுதான் இவங்களுக்கு உயிரே போடும். அடிச்சு புடிச்சு என்ன பண்ணுவாங்க நேரம் போடி இருப்பாங்க. ஓடிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிருப்பாங்க. அவர் என்ன சொல்லுவானா உனக்கு நார்மலா தான் இருக்கு உனக்கு ஏதோ மாத்திரை எல்லாம் போறல கரெக்டா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க நம்ப மாட்டாங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல நான் கேட்கப்பட்ட பேர் பார்த்தாங்க அவங்க எல்லாம் பைத்தியமா சரி என்ன பைத்தியம் சொல்ற ஓகே லைவ்ல பார்த்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சீரியஸ்னஸ் புரிஞ்சுட்டு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பா வந்து பார்த்தா இந்த வீட்டை காலி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் பேசும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்திருப்பாங்க. ஹீரோனை பார்த்தது இவர் என்ன சொல்லிருப்பாரு என்ன அந்த பொண்ணை தேடி போறியா போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு நம்ம வீட்டை காலி பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டை காலி பண்றதுக்கான வேலைகளை ஈடுபட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவில் தான் அண்ணி என்ன பண்றோம்னா கிச்சன் போயிருப்பால. அப்படி போகும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா லைப்ரரியில எப்படி புக்ஸ் எல்லாம் அடிக்க வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி இங்க காப்பி கப்புக்கு எல்லாத்தையுமே அடிக்க வச்சிருக்காங்க. இந்த பாத்துமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா போயிட்டு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரல் அது இறந்து போன ஹீரோனோட அம்மாவோட குரல் இசபெல்லா தங்கம் எங்க இருக்கீங்க அம்மா வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்க பயந்துட்டு திரும்பி பார்த்திருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கிறது ஆலன் அவங்கள பார்த்துட்டு இவங்க பயந்து இருக்கிறாங்க. அதனாலதான் வேகமா போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட இவங்க சொல்றாங்க இந்த மாதிரி கீழே ஒரு உருவம் இருக்கு அப்படின்ட்டு நீ பார்க்க வேணாம் கம்மிங்கே உட்கார் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அவங்க கேட்காம போய் பார்த்திருக்காங்க. பார்த்துக்கு அடுத்ததா இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தோம் ஓடி விடாந்து இருக்காங்க. அப்படி விளையாடும் போது ஹீரோயின் வந்து பாத்தோம் ஒரு பக்கம் போயிட்டா. அன்னிகாரி வந்து பாத்தோம் தனியா போய் மாட்டிக்கிட்டால. அப்படி மாட்டும் போது வந்து பாத்தோம் அந்த பேய் வந்து பாத்தோம் கதவை திறந்துட்டு அப்படியே இவங்க கிட்ட வருது. அப்படிதான் நமக்கு காட்டுறாங்க. இந்த பொண்ணை முழுக்க வந்து பாத்தோம் ரத்தத்தால செய்யப்பட்ட ஒரு உருவம் அப்படியே வந்து பாத்தோம் இந்த ஆலன் அப்படின்ற பேய் கொடூரமான முறையில வந்துட்டு இருக்குது. அப்படியே கட் பண்ணா அன்னிகாரி என்ன பண்றானா ஹீரோயின் கிட்ட வந்துட்டு உனக்கு ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல எனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்ல அவன் ஏன் உங்க முகத்துல ரத்தம் வலிது அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது அப்பதான் வந்து பாத்தோம் மேரி வந்து தன்னோட முகத்துல ரத்தம் வரத பாக்குறாங்க. மூக்குல இருந்து வருது. அவங்க ஏற்கனவே சொன்னாங்களா தனக்கு ஒரு வியாதி இருக்கு அதனால கூட ரத்தம் வரலாம். அப்படி இல்லாட்டி அந்த பேய் வந்து பாத்தோம் ஏதாச்சும் பண்ணிட்டா அப்படின்னு தெரியல. இவங்க வந்து பாத்தோம் படுத்த படுக்கையா இருக்காங்க. ஹீரோ வந்து பாத்தோம் பாத்துக்கிறாரு. இப்படி இருக்கும்போது தான் வீட்டோட காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கான அவன் வந்து பாத்தோம் ஒரு மேப் எடுத்து வந்திருக்கான். இந்த மேப் வந்து பாத்தோம் கண்டுபிடிச்சது யாரு இவனா சொல்லி பார்த்தா இவன் கிடையாது. ஆரம்பத்துல இருந்த ஆஷி தான் வந்து பாத்தோம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து பாத்தோம் இந்த வீட்டை கிட்ட நெருங்கிட்டாங்க. அதுக்கடுத்து அந்த பேய் என்ன பண்ணிருக்கா இவளை நம்மள கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டு தள்ளிருக்கு. இவன் அந்த மேப் வச்சு நான் சொல்றானா 1950 அந்த காலகட்டத்துல இந்த ஏரியோட பேர் அப்புறம் வீட்டு நம்பர் எல்லாத்தையுமே வந்து பாத்தோம் மாத்திட்டாங்க. இந்த ஃபாரஸ்ட் ரோடு அப்படின்றது மட்டும் தான் அப்படி இருக்கு. பட் வீட்டோட நம்பர் உள்ள இருக்கிற ஏரியா எல்லாமே வந்து பாத்தோம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதனால வந்து பாத்தோம் நம்மளால அந்த வீட்டை கண்டுபிடிக்காம போயிட்டு ஆனா இந்த மேப்பை வச்சு நம்மளால வந்து பாத்தோம் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா பழைய பேரு புது பேர் ரெண்டுமே வந்து பாத்தோம் இல்ல ஃப்ரெண்டா இருக்குன்ற
இருக்குன்றனால ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது வீட்டோட வாசல யாரோ தொங்க நிக்கிற மாதிரி தெரியுது. யாரும் சொல்லி பார்த்தா இந்த வீட்டோட புரோக்கர் அம்மா தான். அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த வீட்டை வித்தாங்களா, இந்த வீட்டுல வந்து பார்த்தா எந்த ஒரு பிரச்சனை இல்ல, சொன்ன டேட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டை வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த வீட்டுல இருக்கவங்க கிட்ட இவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்து இவங்க வந்து தன்னோட வெப்சைட்ல போட்டாங்கன்னா அதை பார்த்து இன்னும் கொஞ்சம் கஸ்டமர் வருவாங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்றானா, மேடம் என்னால வந்து பார்த்தா இப்ப முடியாது, பொண்டாட்டிக்கு வர உடம்பு சரியில்லை, நானும் ஒரு முக்கியமான வேலைக்கா போறேன், ஒரு 2 நாள் கழிச்சு வந்து நீங்க எடுத்துக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது கரெக்டா அந்த இடத்துல ஹீரோன் வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. அன்னிகரி வந்துட்டு இருக்கா. அன்னிகரி பார்த்ததும் ஹீரோ ஒன்னும் புரியல. ஏமா நீ நார்மலா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லையே, நான் நார்மலா தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இன்டர்வியூ நான் கொடுக்குறேன், நீங்க போயிட்டு அந்த ஆலனோட வீட்டை கண்டுபிடிங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோக்கு வந்து பார்த்தா இதுதான் கரெக்ட்னு தோணுது. பட் ஹீரோனுக்கு வந்து பார்த்தா அன்னி மேல ஒரு டவுட்ன்றனால அந்த ஃப்ரெண்டு காரண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நான் பரபரிக்கும் எங்க வீட்டை பத்திரமா பாத்துக்க, குறிப்பா அன்னிக்காரியை வந்து பத்திரமா பாத்துக்கணும், அவங்க சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கு அவன் என்ன சொல்றானா, ஏய் இதெல்லாம் ஒரு விஷயமா பாத்துக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தா அன்னிக்காரியை பாத்துக்க போக ஹீரோவும் அவன் தங்கச்சியான இசபலாவும் காட்டுக்குள்ள காரக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இப்ப காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல அவங்களால போக முடியாது. ஆனாலும் இவங்க என்ன பண்றாங்கன்னா நடந்துதான் போகணும் அப்படின்றப்ப அம்மா அந்த வீட்டை நம்ம கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். என்ன பண்ணணும்னா எரிக்கணும், எரிச்சாதான் நம்மளால வந்து பார்த்தா நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது காட்டுக்கு நடுவில் ஒரு வீட்டையும் பாக்குறாங்க. சந்தோஷப்படுறாங்க, எப்படி அந்த பெரிய பேய் வீட்டை கண்டுபிடிச்சிடும் சொல்லிட்டு. பட் இதுதான் அந்த ஆலன் வாழ்ந்துட்டு இருந்த வீடா இருக்கணும்ல, அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது ஆலன் வந்து பார்த்தா ஒரு லெட்டர் ஏத்திருக்காங்க. அந்த லெட்டர் என்னன்னு சொல்லிட்டு படிச்சு பார்க்கும்போது தான் இவங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு பயம் வருது. என்னன்னா அந்த லெட்டர்ல வந்து பார்த்தா அந்த பொண்ணை வந்து பார்த்தா ட்ராக் பண்ணி கொலை பண்ணாங்களே அவங்களை தண்டிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதிருப்பாங்க. அந்த லெட்டர் இந்த இடத்துல கிடக்குது. என்ன ஃப்ரம் அட்ரஸ் வந்து பார்த்தா ஹீரோ இவ்வளவு நாள் தங்கிட்டு இருந்தாலும் அந்த இடத்துல இருக்குது. அதாவது பேய் வீட்டுல தான் வந்து பார்த்தா இவ்வளவு நாள் ஹீரோ உயிரோட இருந்திருக்கான் போல இருக்கு. இதை படிச்சு பார்த்ததுமே ஹீரோக்கு வந்து பார்த்தா என் தங்கச்சியை காப்பாத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தங்கச்சி வந்து பார்த்தா அந்த இடத்துல காணும், எங்க போனா அப்படின்ட்டு தெரியல. அதே நேரத்துல இப்ப கட் பண்ண ஹீரோட பொண்டாட்டி என்ன பண்றாங்கன்னா அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம இவங்க வந்து பார்த்தா தன்னோட இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. ஆலன்ன்றது வந்து பார்த்தா அவங்க பொண்ணுக்கு ரொம்ப நல்லது பண்ண நினைச்சாங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்தா ஒரு சில பேர் வந்து தப்பா ட்ரீட் பண்ணனால அந்த பொண்ணு வந்து பார்த்தா தற்கொலை பண்ணி இறந்துக்கிட்டா. அது மட்டும் இல்லாம அவங்களுமே வந்து பார்த்தா அங்க இருக்கிற எல்லாருமே போட்டு தள்ளிட்டு அவங்களுக்கு இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அப்படியே கேமரால காட்டுறாங்க. ஆலன் வந்து பார்த்தா அந்த இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த பொண்ணோட உடம்புல தான் ஆலன் பேய் இருக்கு போல இருக்கு. இதை பார்த்துட்டு அந்த கேமராமேன் பயப்பட அப்புறம் என்ன அந்த 2 பேரும் அந்த இடத்த விட்டு ஓட போறாங்க. அந்த ஃப்ரெண்டுக்காரன் போடுறான். அப்புறம் அந்த கேமராமேனும் அந்த ரிப்போர்ட்டரையும் வந்து பார்த்தா அடிச்சு கொலை பண்றாங்க. அப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்காரனை தேடிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த பக்கம் வந்து பார்த்தா ஹீரோ என்ன பண்றா, தான் தங்கச்சி தேடிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் வந்து பார்த்தா தங்கச்சிக்காரி ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கா. எல்லாமே முடிஞ்சு போச்சு, நம்மளால எங்கேயுமே போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னடி சொல்றேன், நம்மள போயிடலாம் போற பிரச்சனை இல்லன்னு போது நான் தான் ஏற்கனவே சொன்னேன் அப்படின்னும் போது கரெக்டா வந்து பார்த்தா தங்கச்சி மேல யாரோ தங்க கை வச்சு வெளில வர மாதிரி தெரியுது. இந்த ஒரு போட்டோ தான் ஹீரோ வந்து பார்த்தா தங்கச்சியோட டிராயிங்ல பாத்துருவான். 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் முன்னாடி சொன்ன தான் ஹீரோனுக்கு வந்து பார்த்தா வருங்காலத்தை கண்காணிக்கிற ஒரு இது இருக்கு. அவங்க இப்படிதான் சாவாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. இதுல வாண்டடா வந்து மாட்டது யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த பயபுல தான் போல இருக்கு. இப்ப தங்கச்சி காப்பாத்தலாம் சொல்லிட்டு அண்ணகார என்ன பண்றானா வேகமா போயிட்டு போறானா. என்ன அதுக்காட்டி பேய் என்ன பண்ணுனா இவனு இழுத்து உள்ள போட்டுட்டு அவங்க எல்லாருமே வந்து பார்த்தா அடிச்சு குதிரை மஸ்து பண்ணி போட்டு தள்ளிட்டு அப்புறம் என்ன இந்த வீட்டுல இருந்த ஒட்டுமொத்த எல்லாருமே வந்து பார்த்தா இறந்து போயிட்டாங்க. திருப்பி வந்து பார்த்தா இந்த ஆலனை வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியல. அப்படி கண்டுபிடிக்க போனவங்க வந்து பார்த்தா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் தெரியுது. ஒரு நல்ல வீட்டை வாங்காம ஒரு சுடுகாட்டுல இருக்க ஒரு வீட்டை வாங்கிட்டு கடைசிவங்க எல்லாருமே சுடுகாட்டிலே போய் குடியேறிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படத்தோட கதை பிடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சதா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு படத்துல சந்திக்கிறேன். அது வரைக்குமே டாடா பை பை.